நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். 16/8/2021 முதல் 22/8/2021 வரை 12 ராசிகளுக்கும் இந்த வார கிரகங்கள் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இந்த வாரம் ஃபுல்லாகவே வளர்பிறை நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக நாம் வார பலன்களை பார்ப்போம். இப்பொழுது நாம் கும்பராசி பார்க்க இருக்கிறோம். கும்பராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசி அப்படின்னும்பொழுது செல்வமும் செல்வாக்கும் ஒன்றாக சேர்ந்து வரும் நேரம் இது. திருமண தடை விலகும். மனமான தம்பதியர் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்துவார்கள். மக்கள் செல்வம் உருவாகும். பிள்ளைகளின் முன்னேற்றம் சிறந்து விளங்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். உறவினர்களுடன் நிலவி வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பகைமை உணர்வு நீங்கி அனைவரிடம் நல்லிணக்கம் மலரும். அரசு ஊழியர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படும். தனியார் நிறுவனங்களில் பணிபுரியோர் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் பெறுவர். சுயதொழில் செய்பவர்கள் முன்னேற்றம் காண்பார்கள். மொத்தத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில் கணிசமான முன்னேற்றம் ஏற்படும். ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அது பூர்வீகத்தில் அந்த அமைப்பு ஏற்பட ஒரு சிலருக்கு காரணமாக இருக்கிறது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். தொழில் விரிவாக்கத்துக்கான கடன் உதவிகள் கேட்டிங்கன்னா அரசின் மூலமாகவோ தனியார் வங்கிகளின் மூலமாகவோ கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. சொந்தமாக வீடு வாங்கிறது, வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் உங்கள் பூர்வீகத்தில் நிச்சயமாக செய்யக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக, அதாவது தொழிற்சங்கங்களில் முக்கிய பதவிகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. குரு 5ஆம் வீட்டை பார்க்குறார், 7ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டை பார்க்குறார். பாக்கிய நிறைவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. பொருளாதார நிலையில் பெரிய முன்னேற்றம் இருக்கும். பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனை அகலக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது 2ஆம் வீட்டை சனி பார்க்குறதால என்ன வரும்னா குடும்பத்தில் கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினை வரலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க. குடும்ப உறுப்பினர்கள் மற்றவர்கள் கூட உங்களுக்கு பகைநிலை பாராட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. அவங்கள அமைதியாக இருக்கும்படி சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் வர்ற விருந்தாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக செயல்பட மாட்டார்கள். பகைநிலை பாராட்டுவார்கள். 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தைரிய வீரிய ஸ்தானாதிபதி 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. தொட்ட காரியங்கள் அனைத்தும் 100% வெற்றி பெறும். வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. இளைய சகோதரத்தால் ஆதாயம் உண்டு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றும் பணியாளர்கள், நடிகைகள், டெக்னீஷியன்கள், இவங்க எல்லாருக்கும் சிறப்பாக வேலை பார்த்து நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். தாயினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு. படிக்கும் மாணவர்கள் அதிக சிரத்தையோடு படிக்கணுங்க. உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவு கூடும். வீட்டுக்கு ஏதாவது திடீர்னு செலவு வைக்கும். அதை நீங்கள் என்ன முக்கியமான செலவோ அதை மட்டும் பாருங்கள். அதாவது எலக்ட்ரிக்கல் ஒயர் மாற்றுறது, ப்ளம்பிங் ஒர்க்கு செய்கிறது, இல்லை டோர் போயிடுச்சு, இல்லை லாக்கு போயிடுச்சு, இது மாதிரி ஏதாவது சில்லறை வேலை மட்டும் பாருங்கள். பெருசாக இழுத்து விட்டுட்டிங்கன்னா அது டபுள் செலவு ஆகி உங்களை விழிப்புதுங்க வைத்துவிடும். உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் வரும். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்க பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம். ரிஷிகள், முனிகள், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தை
சனி பார்க்குறார். எதிரிகளால் மறைமுக எதிரிகளால் தொல்லை ஏற்படும். ஒரு சிலருக்கு கடன் சுமை இருந்து விழி பிதுங்க வைத்துவிடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 7ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அரசாங்க காரகன் சூரியன், தகப்பன் காரகன் சூரியன். அப்போ நீங்கள் உங்களுடைய தந்தைக்கு ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமாக பொறுப்போ ஒரு பதவி வழங்கப்படக்கூடிய ஒரு அமைப்பு, கௌரவ பதவி கூட வழங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். அவங்க உங்களுக்கு உங்கள் தந்தையால் உங்களுக்கு பெருத்த அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அரசாங்கத்தில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற உயர் அதிகாரிகள் மட்டுமல்ல, அதுக்கு நிகரான அதிகாரிகள் கூட ரொம்ப சிறப்பாக வேலை பார்த்து மேலிடத்தினுடைய செல்வாக்கினை பெறக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம். மிதுனத்தை குரு பார்த்து மிதுனத்தினுடைய வீட்டை அதிபதியான புதனையும் குரு பார்க்கறதால கல்வி நிறுவனங்கள் மேம்பாடு அடையக்கூடிய காலகட்டம். கல்வி நிறுவனங்கள் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதில் படிக்கும் மாணவியர்களுக்கு சிறப்பானதொரு வாரம், சீர்மிகு வாரம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற அதிகாரிகள் கூட மேலிடத்தில் செல்வாக்கினை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். பாக்கிய நிறைவு ஏற்படுகிறது. தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் உண்டு. மொத்தத்தில் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். 9ஆம் வீட்டை குரு பார்த்துச்சின்னு சொன்னால், நீங்கள் சொந்த தொழில் புரியும் அன்பர்களாக இருந்தால் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 10ஆம் வீட்டு அதிபதி 10ஆம் வீட்டை பார்த்துட்டார். குரு பார்த்தா எப்படி ஒரு அருமையோ அது மாதிரி தாங்க. ஒரு வீட்டு அதிபதி தன்னுடைய வீட்டை பார்த்தாருன்னா அதை விட சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார். இந்த கும்பத்துக்கு 10ஆம் இடம். அப்போது வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். சொந்த தொழில் புரியும் அன்பர்கள் சிறப்பாக பணிபுரிந்து லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 11ஆம் இடத்து அதிபதி ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு அதற்கான 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். மொத்தத்தில் 12இல் சனி பகவான் இருக்கிறார். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வணங்குங்கள். சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.